வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாம்பன் சுவாமிகள் பற்றி. பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரம் என்ற ஊரில் பிறந்து வடமொழி தமிழ் மொழி என இரண்டிலும் புலமை பெற்று ஆறுமுகனை வழிபட்டு வந்த ஒரு தமிழ் துறவி ஆவார். திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திரக்கவிகள் எழுதியுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறியாகிய குக பிரம்ம நெறிக்கும் தம் பாடல்களாலும் சாஸ்திரங்களாலும் தொண்டாற்றினார். முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் 6666. இவை 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய சண்முக கவசம், பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம், குமாரஸ்தவம் போன்ற பாடல்கள் புகழ் பெற்றவை. பாம்பன் சுவாமிகள் மே 30, 1929 அன்று சமாதி அடைந்தார். அவரது சமாதி கோவில் சென்னை திருவான்மியூரில் உள்ளது. ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர் சைவ பார்ஜிரியார் சச்சிதானந்தன் பிள்ளை என்பவர் பாம்பன் சுவாமிகளின் சீடர் என்று கூறப்படுகிறது. 1923 அன்று டிசம்பர் மாதம் 27 அன்று சென்னை தம்புச்செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த இவர் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியதால் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் அரசு முழுவது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளுக்கு வயது 73. ஆங்கிலேய மருத்துவர்களால் குணமடைவது கடினம் என்று கூறி கைவிடப்பட்டார். பாம்பன் சுவாமிகளின் பிரதான சீடரான ஸ்ரீ சுப்பிரமணியதாசரும் சிவசங்கர் தம்பிரானும் ஞானசாகர முதலியாரும் அவரவர் இல்லங்களில் இருந்து சுவாமிகளின் கால் முறிவு சரியாக வேண்டும் என்று சண்முக கவசத்தை தொடர்ந்து நெஞ்சுருக பாடி வந்தார்கள். இவர்களில் சுப்பிரமணியதாசர் பாடி வந்த ஒவ்வொரு சமயத்திலும் ஏரகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க என்ற வரிகளை சொல்லும்போது பாம்பன் சுவாமிகளின் கால்களை 3 வேல்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை கண்டார். இதனை சுவாமிகளிடத்தில் கூறி மகிழ்ந்தார். பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருந்து 11வது நாள் 2 மயில்கள் ஆகாய வெளியில் நடனமாடும் அற்புத காட்சியை கண்டார். அதன் பின்பு மற்றொரு நாள் செந்நிற குழந்தை வடிவில் முருகப்பெருமான் தமது அருகில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியையும் கண்டார். இந்த அருள் நிகழ்ச்சிகளுக்கு பின் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு குணமாகி பூரண நலம் பெற்றார். பாம்பன் சுவாமிகள் மயில்களின் திருநடனத்தை கண்ட காட்சியையே மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப் படம் மாட்டப்பட்டும் இந்த அற்புத நிகழ்ச்சியை பற்றிய பதிவுகளும் உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது.